السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله مع الصابرين. صدق الله العليم وصدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரின் மீதும் குன்றாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வியை கற்பதற்காக தன் வாழ்க்கையே, தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய செல்வத்தையும் கணக்கில்லாமல் செலவழிச்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவங்க இருமுறை முழு உலகத்தையும் பயணம் செஞ்சுருக்காங்க கல்வியை கற்கணுங்கிற ஒரே நோக்கத்திற்காக. அப்படிப்பட்ட இமாம் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுறாங்க. எந்த காரணம்னு சொன்னால், குர்ஆன் அல்லாஹுவால் இறக்கப்படவில்லை, மக்கள் உருவாக்குனாங்க என்ற கொள்கையை அந்த அரசு அவர்கள் மட்டும் வெளியிடாமல் அதை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினாங்க. அந்த வலியுறுத்தலின் காரணமாக பகதாத்தில் இருந்த பல உலமாக்கள், பிரபலமான உலமாக்கள் எல்லாம் அந்த வலியுறுத்தலுக்கு பயந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த வலியுறுத்தலுக்கும் அஞ்சாமல் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடன் சேர்த்து மொத்தம் 4 மார்க்க அறிஞர்கள் அதை எதிர்த்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையில் அடைக்கப்பட்டது மட்டும் அல்லாமல் பல கொடுமைகளை அவர்கள் நேரிட்டார்கள், பல இன்னல்களை அவர்கள் சந்தித்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவர்களில் கொடுமை தாங்காமல் 2 இமாம்கள் அந்த தவறான கொள்கையை ஏற்றுக்கிட்டு வெளியேறிட்டாங்க சிறையை விட்டு. அந்த அளவுக்கு மோசமாக கொடுமைகள் நடந்தது. அப்படியே காலங்கள் கடற தொடர்ந்து அவங்கள சோதிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்கள துன்புறுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களை துன்புறுத்துதல் என்பது குறையவே இல்லை. கடைசியாக அதில் மீதமாக இருந்தது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் முஹம்மது இப்னு நூஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தான் இருந்தாங்க. அப்பொழுது அந்த நாட்டுடைய அரசன் ஜுரூஸ் என்கிற இடத்துக்கு அந்த இருவரையும் அழைச்சிட்டு வர சொல்கிறான். அதன்படி அந்த நாட்டுடைய கவர்னர் அவங்க 2 பேரையும் காலில் சங்கிலிட்டவாறே அவங்கள அழைச்சிட்டு வராங்க. அந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது முஹம்மது இப்னு நூஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்தை விடுகிறார்கள். அவர்களுடைய ஜனாசாவை இமாம் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய காலிலே சங்கிலி கட்டப்பட்ட நிலையிலே தொழு வைக்கிறாங்க. தொழு வச்சுட்டு அல்லா இடத்துல கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த அரசரின் முகத்தை நான் பார்க்க விரும்பவில்லை, இந்த அரசரின் முகத்தை எனக்கு காட்டி விடாது என்று துவா செய்துவிட்டு அந்த கோட்டையை நோக்கி அவங்க பயணம் செய்கிறாங்க. அந்த கோட்டையை அடைவதற்கு முன்பதாகவே அந்த மன்னரின் உயிர் பிரிகிறது. அந்த செய்தி அவர்களுக்கு வருகிறது. அந்த செய்தி அவருக்கு வருகிறது. அதற்கு பின்னால் அந்த மன்னருடைய சகோதரர் அரசர் ஆகிறாரு. அவரும் அந்த தவறான கொள்கையில தான் இருக்காரு. குர்ஆன் அல்லாஹ்வால் இறக்கப்படலை, மனிதர்கள் தான் அதை உருவாக்கினாங்க. அந்த தவறான கொள்கையில தான் அந்த அவருடைய சகோதரரான அந்த அரசர் இருக்கிறாரு. அவரும் இமாம் அவர்களை சிறையில் அடைச்சி ரொம்ப துன்புறுத்துறாங்க. 4 பேரை துன்புறுத்துகிற இடத்துல ஒரே ஆளை துன்புறுத்துறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இமாம் அவர்களை அடித்து அவங்கள கஷ்டப்படுத்துவாங்களாம். எந்த அளவுக்குனா இமாம் அவர்கள் மயங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கத்தியால் குத்தி பார்ப்பாங்களாம். அந்த வலி ஏற்பட்டு அவங்க அசந்தாங்கன்னு சொன்னால் அப்பையும் திருப்பி அடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு மோசமாக துன்புறுத்தல் இருந்தது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு சொன்னால், துன்புறுத்தியவரே சொல்கிறாரா, இமாம் அவர்களை அடித்ததை போல ஒரு யானையை நான் அடிச்சிருந்தேன்னு சொன்னால் அந்த யானை இறந்துருக்கும்னு. அந்த அளவுக்கு துன்புறுத்தியும் அவர்கள் அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். குர்ஆன் அல்லாஹ்வால் இறக்கப்பட்டதுங்கிறத உறுதியாக இருந்தாங்க. அப்படியே காலங்கள் கடந்தது. அப்போது ஆண்டு கொண்டிருந்த அந்த அரசர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட சகோதரரான வாசிக்குங்கிற அந்த அரசர் வந்தார். அவரும் இதே போல தான் இமாம் அவர்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படியே காலங்கள் கடக்க அவருக்கு ஒரு யோசனை வருது, இமாம் என்ன இவ்வளோ உறுதியாக இருக்காங்க, குர்ஆன் அல்லாஹ்வால் இறக்கப்பட்டதில் இவ்வளோ உறுதியாக இருக்காங்க, இவர்கள் இப்படியே தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தான்னு சொன்னால் அவங்க சிறையிலே இறந்துருவாங்க. அவங்க சிறையிலே இறந்துட்டாங்கன்னு சொன்னால் மக்களுக்கு மத்தியில் ஒரு புரட்சி ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இமாம் அவர்களை விடுதலை செய்கிறாரு. ஆனால் அதில் முக்கியமான விஷயம்னு சொன்னால் 3 நிபந்தனை வர்றாங்க. என்னென்னு சொன்னால்,
ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வி கற்கக்கூடாது, பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும் கூடாது, அப்புறம் இந்த ஊரை விட்டு வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லி 3 நிபந்தனைகளோடு அவங்க வெளியேறாங்க. வெளியே வந்த இமாம் அவர்களோட உடம்பெல்லாம் காயமாக இருக்குது, கையை தூக்கக்கூட முடியல, அந்த அளவுக்கு மோசமான நிலையில் அவங்க உடம்பு இருக்குது. அந்த நிலையில் அவங்க அதே ஊரிலே தலைமறைவாக வாழ்கிறாங்க. அப்படியே காலங்கள் கடக்க அந்த வாசிக்குங்கிற அந்த அரசரை இறந்துடுறாரு. அதற்கு பிறகு அல் முத்தவக்கீல் என்கிற ஒரு அரசர் ஆட்சிக்கு வர்றாரு. அவரோட ஆட்சி தான் இமாம் அவர்களுக்கு சாதகமாக இருந்த ஆட்சி. அப்படியே காலங்கள் கடக்க அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிது. பழையபடி அவங்க கல்விகளை கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க உடல்நிலை திரும்புது. அப்படியே காலங்கள் போக போக அவர்களுடைய கடைசி நிலை, அவங்க காலகட்டத்துடைய கடைசி நிலை, அவர்கள் கடும் நோயால் பாதிக்கப்படுறாங்க. அந்த நிலையில் அவங்க குடும்பத்தார்களுக்கு வசியா செய்து அவங்க வஃபாத் ஆகிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுடைய வஃபாத்திற்கு 8 லட்சம் மக்கள் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், பணத்தை சம்பாதிக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் 8 லட்சம் மக்களின் மனதை சம்பாதித்தார்கள் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அது மட்டும் இல்லை, அவங்க இறந்ததற்கு பிறகு அவர்கள் செய்தி உலகமெங்கும் பரவியது. அதை கேட்ட மஜூசிகளும், அதாவது நெருப்பை வணங்கக்கூடியவர்களும், கிறிஸ்தவர்களும், அதிலிருந்து 20,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, இமாம் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அவர்கள் எழுதிய கிதாபுகளை இடம்பெயர்றாங்க, வேறு இடத்துல மாற்றி வைக்கிறாங்க. அப்போ அந்த கிதாப் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், 12 ஹிமுலா, அதாவது 12 லாரி ஃபுல்லாக கிதாப் எவ்வளோ ஏற்ற முடியுமோ அவ்வளோ கிதாபுகள் அவர்கள் கைப்பட எழுதியிருந்தாங்க. அப்போ அவ்வளோ கிதாப் எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால், அவ்வளோ நேரத்தை இல்முக்காக செலவழிச்சிருக்காங்க, கல்வியை தேடுவதற்காக செலவழிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க புகாரி கிதாபை எழுதி முடிச்சுட்டு இமாம் அவர்கள் இடத்துல கொடுத்து பிழை திருத்துவதற்காக கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்த போது இமாம் அவர்கள் அதில் 13 பிழைகளை திருத்தி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு இல்முடையவர்களாக இருந்தாங்கன்னு பார்க்கணும். அது மட்டுமல்ல, மக்கள்லாம் அவங்கள்ட்ட கேட்பாங்களே இமாம் அவர்கள்ட்ட, நீங்கள் தான் நிறைய கற்றுக்கிட்டீங்க, அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்கள் தான் கற்றுக்கிட்டீங்களே எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும் போது இமாம் அவர்கள் சொல்லுவாங்களாம், நான் கபருக்கு செல்லும் வரை கற்றுக்கொண்டு தான் இருப்பேன், கல்வியை கற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியே நம்ம வாழ்க்கையை பாருங்கள், ஒரு பீரியட் அப்படியே உட்காந்து ஜாலியாக பேசி ஓபி அடிச்சுட்டு அப்படியே ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே. ஒரு பீரியட் நல்லபடியாக ஓபி அடித்தாச்சு, அதுக்கு அடுத்த பீரியட் அதே மாதிரி ஓபி அடித்தாச்சு, அப்படியே நாட்கள் கிடக்கிறோம். இமாம் அவர்கள் தன் வாழ்க்கையை கல்விக்காக அர்ப்பணித்தாங்க. நம்மளால் 7 வருஷத்தை அர்ப்பணிக்க முடியலை, எப்போ முடிச்சுட்டு போவோன்னு இருக்கு. இமாம் அவர்கள் கபருக்கு செல்லும் வரையிலும் கல்வி கற்பனை அவ்வளோ உறுதியாக இருந்தார்கள். அவர்களைப் போல, அவர்கள் உள்ளத்தில் இருந்த உறுதியைப் போல நம்ம உள்ளத்தில் இருக்கும் உறுதியை அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக. அது மட்டும் இல்லாமல் மார்க்க கல்வியை கற்று அவர்களைப் போல கடைசி காலம் வரை உறுதியோடு இந்த மார்க்க கல்வியை பிறகு எத்தி வைக்கக்கூடிய நல்ல நசீபை நமக்கு அல்லாஹ் தந்தர்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.